ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் விளக்கேற்றியதுக்கப்புறம் மறந்தும் கூட இந்த தவறுகள்லாம் செய்யாதீங்க. தீராத கஷ்டம் வருங்க. பொதுவாக நாம் வீடுகளில் எதுக்காக விளக்கு ஏற்றுக்கிறோம் தெரியுமா? நாம் பூஜை அறையில் பிரார்த்தனை செய்யும்போது நாம் ஏற்றும் விளக்கில் ஜோதி வடிவில் நாம் வேண்டும் தெய்வங்கள் வந்து அமர்ந்து நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வார்கள். மேலும் நம் வீட்டில் ஏற்றும் விளக்கு எப்படி வீட்டில் உள்ள இருளை நீக்கி வீட்டுக்கு வெளிச்சத்தை தருகிறதோ, அதுபோல் நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், கெட்ட சக்திகள் போன்றவற்றை நீக்கி நமது வாழ்க்கையே ஒளிமயமாக எடுத்து செல்லுங்க. ஆனால் இப்படி நம்ம விளக்கேற்றிய பிறகு தப்பி தவறியும் கூட சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அது என்னென்ன விஷயங்கள்னு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். விளக்கேற்றிய பிறகு தலை சீவக்கூடாது, விளக்கேற்றிய பிறகு கூட்டக்கூடாது, விளக்கேற்றியவுடன் சுமங்கலி பெண் வெளியே செல்லக்கூடாது, விளக்கேற்றியவுடன் சாப்பிடக்கூடாது, விளக்கேற்றும் நேரத்தில் உறங்கக்கூடாது, விளக்கேற்றிய பிறகு பால், மோர், உப்பு, தவிடு, சுண்ணாம்பு, அரிசி, கடன் ஆகியவை கொடுக்கக்கூடாது, விளக்கேற்றியவுடன் துணி துவைக்கக்கூடாதுங்க, விளக்கேற்றி விட்டு உடன் தலை குளிக்கவும் கூடாதுங்க. இனி உங்கள் வீட்டில் இது போல் விளக்கேற்றியவுடன் மேலே குறிப்பிட்டுள்ள விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து வந்தீங்கன்னாவே போதுங்க. உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் விலகி நல்ல சக்திகள் வீடு முழுவதும் நிரம்பி காணப்படுங்க. இதனால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உருவாகுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.